எண்டோஸ்கோபி அப்படின்னு சொல்றீங்கல்ல, இதுல ரீசர்ஜரிக்கான பாசிபிள் இருக்கா? இப்போ பேஷண்ட்ட எண்டோஸ்கோபின்னு அட்வைஸ் பண்ணிட்டீங்க. தியேட்டருக்குள்ள போய் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? ஓப்பன் சர்ஜரி அப்படின்னு லெவல் பார்த்துட்டு ஏதாவது? ஏன்னா உள்ள போயி பார்க்கும்போது தான் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் சர்ஜரி தெரியும். இதுக்கு முன்ன பேசும்போது எண்டோஸ்கோபி சர்ஜரில டைம் எடுக்கும்னு சொன்னீங்க. வயசான பாட்டிமா, தாத்தாக்குலாம் எப்படி சார் அது? டைம் எடுக்கிறது கரெக்ட்டுமா, ஆனா எல்லாத்துக்கும் டைம் எடுக்காது. அங்கேயும் ஒரு லெவலுக்கு சர்ஜரி டைம் ஒண்ணுதான். Hello, I'm Dr. Vignesh Pushpara, consultant orthopedic and spine surgeon. இதுக்கு முன்ன பேசும்போது எண்டோஸ்கோபி சர்ஜரில டைம் எடுக்கும்னு சொன்னீங்க. வயசான பாட்டிமா, தாத்தாக்குலாம் எப்படி சார் அது? டைம் எடுக்கிறது கரெக்ட்டுமா, ஆனா எல்லாத்துக்கும் டைம் எடுக்காது. அங்கேயும் ஒரு லெவலுக்கு சர்ஜரி டைம் ஒண்ணுதான். 5 லெவலுக்கு தான் சர்ஜரி ஜாஸ்தி ஆகும். புரியுது இல்லைங்களா? ஒரு லெவலுக்கு எல்லாருக்குமே ஒரே டைம் தான். நான் திரும்பி திரும்பி சொல்ல விருப்பப்படுறது, மக்கள் கேட்கிற காமனான கேள்வி இதுதான். நரம்பு சுத்தமா செத்து போயிருக்கும். எனக்கு சுத்தி நரம்ப பார்த்தே ஆவணும். ஏதாச்சும் பண்ணியாச்சும் உங்கள நடக்க வைக்கணும்னா, நான் ஓப்பன் பண்ணி தான் ஆவணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்ல சார் எனக்கு எண்டோஸ்கோபிக் பண்ணுவேன். அம்மா எண்டோஸ்கோபிக் பண்ணலாம். அதுல என்னால 100% ரிலீவ் பண்ண முடியும். ஆனா முடிச்சுட்டு நான் வெளியில உட்காரும்போது எனக்கு ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். அந்த மாரி டைம்ல எண்டோஸ்கோபி வேணும்னு அடம் பிடிக்க முடியாது. அந்த டைம்ல நான் பண்ண மாட்டேன். இதுவே நரம்ப நான் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு லெவலுக்கு 4 லெவல்ல அதே மாரியே அமுங்கி இருக்கும்போது, கண்டிப்பா டைம் எடுக்க தான் செய்யும். அனஸ்தீசியா டைம் ஜாஸ்தி ஆகும். வூண்ட் ஹீலிங் டைம் ஜாஸ்தி ஆகும். அன்னைக்கு எண்டோஸ்கோபி வேணான்னு நாங்க சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் உங்களோட பிரச்சனை முடிவு பண்ணணும்னு. அடுத்தது பிரச்சனைய பத்தி நெறைய தெரிஞ்சவங்க அத முடிவு பண்ணட்டும்னு நான் 2வது வார்த்தையா ஆட் பண்ணுவேன். இதுதானே உங்களுக்கு தேவை. இதுக்காக தான் திருப்பி திருப்பி கேட்டீங்க. தெளிவா சொல்லிர்றேன். என்ன மாரி ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட், எண்டோஸ்கோபி தெரிஞ்சவங்க, என்ன மாரி ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட், கீஹோல் தெரிஞ்சவங்க, என்ன மாரி ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட், மினிமல் இன்வேசிவ் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அவங்கள முடிவு பண்ண விடுங்க. எனக்கு இதுதான் வேணும்னு நீங்க திணிக்காதீங்க. அவங்க கத்துக்கிட்டது உங்களுக்கு குடுக்கறதுக்காக தான். அதுக்கு உண்டான ஃபீஸ் இஸ் பெய்ட். அப்படி இருக்கும்போது, இதுதான் பண்ணணும் அப்படின்னு நாம கேட்கறது எந்த விதத்திலயும் நல்லது கிடையாது. நம்பளுக்கு, அவங்களுக்கு கிடையாது. சார் ஒன் காமன் மேன் கொஸ்டின் சார். இப்போ பேஷண்ட்ட எண்டோஸ்கோபின்னு அட்வைஸ் பண்ணிட்டீங்க. தியேட்டருக்குள்ள போய் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? ஓப்பன் சர்ஜரி அப்படின்னு லெவல் பார்த்துட்டு ஏதாவது? இல்ல 100% நான் கன்சர்ன் வாங்கும்போதோ, பேஷண்ட்க்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போதோ, நான் எண்டோஸ்கோபி மட்டும் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இந்த சர்ஜரிக்கு எண்டோஸ்கோபி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப ஓப்பன் பண்ணுவீங்களாங்க சார்? அப்படின்னு கேட்டாங்கன்னா, தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உள்ள போயி பார்க்கும்போது தான் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் சர்ஜரி தெரியும். 90% மாத்த தேவைப்படாது. 10% தேவைப்படலாம். அத அவங்க புரிஞ்சுக்கும்போது எனக்கு பிரச்சனை இருந்ததே கிடையாது. நான் ஒரு 10 பேஷண்ட்டுக்கு 1 பேஷண்ட் மாத்துனா பெருசு. அப்படி மாத்தும்போது அவங்களுக்கு தெரியும். ஆமா சார் நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கீங்கன்றத அவங்க அக்செப்டும் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க சார்? தாராளமா இருக்கு. இப்போ ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஒரு 65 வயசு பாட்டி எண்டோஸ்கோபி ஃபிக்சேஷன் பண்ணலான்ட்டு உள்ள போறோம். நான் 65 வயசு பாட்டி போன் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு உள்ள ஸ்க்ரூ போட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். கடைசியில பார்த்தா 20 நிமிஷம் கழிச்சு அந்த போன் 65 வயசு மாரி இல்ல. 95 வயசு மாரி இருந்துச்சு. அந்த கன்ஸ்ட்ரக்ட்ட கொஞ்சம் பெருசாக்க வேண்டி இருந்துச்சு. முன்னெல்லாம் டீஸ்க்ரப் பண்ணிட்டு வெளியில இந்த மாரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு அவங்கள பயமுறுத்த வேண்டிய தேவை இருக்கும். இப்ப அதெல்லாம் கிடையாது. நான் உங்ககிட்ட முன்னாடியே புரிய வச்சிருக்கேன். நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் உள்ள போறேன். என்ன ஆனாலும் சரி, பெஸ்ட் ரிசல்ட் குடுத்து தான் வெளியில கூட்டிட்டு வருவோம். அப்படின்றத எக்ஸ்ப்ளைன் பண்ணி, கீஹோல், எண்டோஸ்கோபிக், எம்ஐஎஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு தான் நாங்க தியேட்டருக்குள்ள எடுத்துட்டு போவோம். ஏன்னா, நாங்க இங்க எதையுமே புது டைப் ஆஃப் டிரெஸ் விக்கலடா. இந்த மாரி ஒண்ணு வந்திருக்கு. சேஃபா இருக்கு. ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குன்னு தான் சொல்றோம். இது மட்டும் தான் சேஃப். இது மட்டும் தான் கரெக்ட்ன்னு நாங்க எங்கேயுமே சொல்லல நாங்க. தட் இஸ் எ நியூவர் மோடாலிட்டி. எப்படின்னா கரெக்ட்டா சொல்லணும்னா, வேஷ்டி சட்டை கட்டிட்டு இருந்த காலத்துல இருந்து, பேண்ட் சட்டை போட்டுட்டு இருக்கிற காலம் வரைக்கும் எல்லாமே கம்ஃபர்டபுள் தான். டிபெண்ட்ஸ் அப்பான் த கிளைமேட்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதே தான் இங்க. ஒருத்தருக்கும் ஒண்ணொண்ணு பொருந்தும். அத செலக்ட் பண்றது போட்டுக்கக்கூடிய ஆள் தானே. அவங்க இருக்கிற இடம் தானே. அதே தான் இங்க. அவங்களோட வியாதி, அந்த வியாதிய சரி பண்ணக்கூடிய டாக்டர். அவங்க முடிவு பண்ணாங்கன்னா பெட்டரா தான் இருக்கும். பெஸ்ட்டா தான் இருக்கும். நீங்க பெஸ்ட்ன்னு சொல்றது எது சார்? நான் பெஸ்ட்ன்னு சொல்றது பேஷண்டோட சிம்ப்டம்ஸ் ரிலீவ் ஆயி அவங்க வீட்டுக்கு போறது தான் பெஸ்ட். மத்தது எல்லாமே அடிஷனல் தான். நடந்து வரவங்க நடந்து போறது பெஸ்ட் கிடையாது. நடக்க முடியாம வரவங்க நடந்து போறது தான் பெஸ்ட். என்னோட வேலை வாழ்க்கைய திருப்பி குடுக்குறது கிடையாது.
என்ன மாதிரி ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்டோட வாழ்க்கை முறையை திருப்பி கொடுக்கறது. எங்ககிட்ட சொன்னாங்க இல்லையா அந்த தாத்தா பாட்டி, நாளைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் நடை உடையோட என் கையில நான் சாப்பிடணும்னு சொன்னாங்க பாத்தியா, அதை அவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணி கொடுக்கறது தான் என்ன மாதிரி ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்டோட வேலை. எண்டோஸ்கோபி அப்படின்னு சொல்றீங்கல்ல, இதுல ரீசர்ஜரிக்கான பாசிபிள் இருக்கா? எல்லா சர்ஜரியிலுமே ரீசர்ஜரிக்கு உண்டான பாசிபிலிட்டி 1% உண்டு. 1% 1% உண்டு. ஓகே. ஸோ டிஸ்க் அப்படின்றதுல இருந்தே நான் ஆரம்பிப்போம். பேசிக்கா ஸ்பைன்னா டிஸ்க் தானே எல்லாருக்கும் தெரியும். Yes, நான் sir. அங்க இருந்தே ஆரம்பிக்கிறேன் நான். டிஸ்க் ப்ரோலாப்ஸ் ஒருத்தருக்கு ஆகுது. அவங்களுக்கு நாங்க சர்ஜரி பண்றோம். 4% திரும்பி ப்ரோலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, எண்டோஸ்கோப்பியா இருந்தாலும், ஓப்பனா இருந்தாலும், மைக்ரோவா இருந்தாலும், கீஹோலா இருந்தாலும், நாங்க வெளியில வந்த டிஸ்க மட்டும் தான் எடுப்போம். 40 கிராம் டிஸ்க்ல 5 கிராம் வெளியில வந்திருக்குன்னா, நாங்க மேக்ஸிமம் 6 கிராம் எடுப்போம். மீதி 34லேருந்து 35 கிராம் உள்ள தானே இருக்கு. அது வெளியில வந்து அதையும் எடுத்து தான் ஆகணும். அத வெளியில வராம வச்சுக்கிறதுக்கு தான் எக்ஸர்சைஸ் பண்ண சொல்றோம். எனக்கு இப்ப எண்டோஸ்கோபி பண்ணீங்கன்னா, அந்த ஸ்கார் தழும்பு இருக்குமா? ஸ்கார் தழும்பு அப்படின்றது அழகுக்காக எண்டோஸ்கோபி கீஹோல் பண்ணல. ஃபர்ஸ்ட் நீ தெளிவா தெரிஞ்சுக்கோ. நான் எப்படி ஸ்கோலியோசிஸ் பண்ணும்போது அழகுக்காக யாரையும் ஏற்படுத்த விரும்பல நம்ம பேசுறோமோ, இங்கேயுமே வந்து கீஹோல் ஸ்பைன் சர்ஜரி இஸ் நாட் ஃபார் பியூட்டி. கீஹோல் ஸ்பைன் சர்ஜரி மெயினா மசில் டேமேஜ கம்மி பண்றதுக்குது. அடுத்தது பேஷண்ட் சாப்பிடக்கூடிய வலி மாத்திரைகளை கம்மி பண்றதுக்கு, பேஷண்ட்டை சீக்கிரம் வேலைக்கு அனுப்புறதுக்காக கண்டுபிடிச்சது. அது வந்து அழகுக்காக கண்டுபிடிச்சதே கிடையாது. ஸ்கார் இல்லாம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கார் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் பர்சனலா என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்றாங்கன்னு தெரியாது. நான் பர்சனலா சர்ஜரி முடிச்ச உடனே என்னோட ஹாஸ்பிட்டல்ல இருக்க டெர்மடாலஜிஸ்ட் அனுப்பி ஆயின்மென்ட் போட்டுக்கோங்கன்னு சொல்லிருவேன். ஸ்கார் சின்னதா வேணா தெரியும். ஸ்கார் தெரியாமலாம் இருக்காது. அடுத்த வீடியோல சர்ஜரி தேவைப்படாம என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு ஸ்பைனுக்கு அப்படின்றத கேட்க போறோம். ஸோ அந்த வீடியோலயுமே சர்ஜரி இல்லாம பெயின்கான ட்ரீட்மெண்ட், பெயின் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டை பத்தி டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.